வாடி கருகருத்து போயிருக்குது. என்ன காரணம்? ஆரவள்ளி மலர்ந்த செந்தாமரை மலர் போல் இருக்கிறது என்னுடைய முகமாகப்பட்டது. இன்று வாடி வதங்கி இருக்கிறது. என்ன காரணம் தெரிகிறது? என்ன காரணங்க? பெறாமல் பெற்ற இடத்தில் இருந்த செல்வத்தை மலரோடு போக வேண்டாம் என்று பலமுறை எடுத்து உரைத்தோம். நம்முடைய வார்த்தையை கேட்காமல் நம்முடைய மகள் மலரோட சென்றால் ஆமா கண் பார்வை போச்சு சுத்தம் போச்சு. ஒண்ணு இல்ல போச்சுதான் ஒண்ணு. ஒரே ஒரு மகன் ஒரு பெத்த மகன் தாயில்லாத குறைக்க இடம் தர கட்டண்டா. எப்பெல்லாம் வளர்த்தா தெரியுமா? பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கண் இமை எப்படி காட்டு வருகிறதோ அதுபோல் வளர்த்தா. உன்னை தாயை நினைக்காமல் உன்னை தாரமா நினைத்தான். ஆமா அவனை நாட்டு விட்டே தோர்த்திட்டோம். இத நினைச்ச பாரு என் மனசு பெருத்த கவலை. பெருத்த கவலையா? உங்க மனசுல பெருத்த கவலை? ஐயா மனக்கவலையா? உங்களுக்கு மனக்கவலையா? மனக்கவலை. உங்க மனக்கவலைக்கு ஒரு மருந்து இருக்குங்க. என் மனக்கவலை போறதுக்கு மருந்தா? ஆமா. ஐயோ மருந்துனா இந்த மாங்காய் கீழே அடிப்பாங்க அந்த மருந்து கிடையாது. எங்க அம்மா வச்சுக்குது. ஆமா ஆமா. மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு பழச்சாறு. ஆமாங்க. எங்க அம்மா என்னடா இவ்வளவு முக்கிய வச்சுக்கிறியா? மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு. அப்படி அதை அறுத்தினால் மனக்கவலை போய். ஏய் அதை எடுத்துடா போடா போடா. மூணு சிட்டிக்கு போட்டுக்கிற. ஆமா இல்ல சொல்லிட்டு கேளு. 3 சிட்டிக்கு மருந்து போட்டுக்கிற. இது நீ அவரான குடுத்தீனா அந்த ஆளு குடிச்சிட்டானா நீ சொல்றத மட்டும் தான் கேட்பான். வேற யாரும் சொல்றது கேட்க மாட்டான். குடி குடு. என்னங்க அது பழைய மோர் சோம்பு பார்க்காதீங்க. சோப்பை குடிச்சினா புச விட்டுருங்க. குடிச்சிருங்க. பழசாரி அருந்தின உடனே என்ன பூமியே ஆடுத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆட போகுது பாரு. அரவள்ளி என்னங்க இந்த பழசாரி அருந்தின உடனே என் மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன தீர போகுது பாரு. மனக்கவலை எல்லாம் போயிடும். எல்லாமே போயிடும். அரவள்ளி என்னங்க இந்த மனக்கவலை தீர்ந்து விட்டது. இருந்தாலும் இந்த வேலையில் உன்னை பார்த்த உடனே என் மனமாகப்பட்டது. படாக் படாக் என்னங்க எப்படி கண்ணே 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 காதல் எங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? நாட்டுல ஒண்ணு இல்லாத பொண்ணு, நாதாரு பொண்ணு, பருவாக்கு பொண்ணு, ஒண்ணுமே சோத்து கூட வழி இல்லாத பொண்ணு நாட்டுல இருந்து வரும்போது அவங்க அண்ணனை கையில கூட்டின்னு வந்துட்டா 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கினா அந்த கிழவன் பொட்டுனி செத்துட்டானா அவளுக்கு யாரு இருந்திருக்கு? அவள் பேர்ல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. பிச்சைக்கார பொண்ணு என்ன ஐயா மணக்கோல ஐயா
நான் அப்புறம் எங்க அம்மாவை ஒண்ணுமே இல்லாதவன்னு சொல்றாங்க ஐயா. ஏண்டா பாதிக்கப்பட்டவங்க அவங்க கூட கொஞ்சம் தான் ஆகிறாங்க. உனக்கு தாங்க முடியல துக்கம். எங்க அம்மா கூடவே இருக்கிறேன் நானு. நான் எங்க அம்மாவை எப்படி பார்த்திருப்பேன் நானு. ஏய் ஐயா நாட்டு மக்கள் சொல்றது தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்லையா? இல்லையா? அப்ப பிச்சைக்கார போனாது. இல்லடா. என் மகன் நாட்டு விட்டு போயிட்டான். ஆமா. அவன் ஒருவேளை நாட்டுக்கு வந்துட்டான். வந்தானா? ஐயோ வந்தானா எங்க அம்மா சுத்தி கீசுவானே. இந்த நாடு நகர போற யாருக்கு உரிமை? ஆமாங்க அவருக்கு அவனுக்கு தான் உரிமை. புள்ளிக்கு தானே உரிமை. ஆமா ஏன் பேச மாட்டாங்க? ஆமாங்க. எனக்கு வயது 20, 60. 60. என் மனைவிக்கு வயது 20. 20. ஒருவேளை நான் திடீர்னு செத்தேன். திடீர்னு செத்துட்டேன்னா ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? பரவாயில்ல, செத்தாருன்னா நான் பாத்துக்கிறேம்மா. என்னத்த நீ செத்துட்டீனா எங்க அம்மாவை நான் எந்த அளவுக்கு பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நான் பாத்துக்குவேன். அப்படி நான் செத்துட்டா இவன் அனாதை தானே நின்றுவா. ஆமா ஐயா. அதனால என்ன பண்ண போறேன் தெரியுதா? என்ன ஐயா? ஆடி மாசம் இளவு மாசத்துல தூசு பறந்து வருது பாரு. ஆமா. அந்த தூசு கூட என் முன்னாடி மேல படக்கூடாது. ஓ அந்த தூசு கூட உங்க மணி மேல படக்கூடாது. படக்கூடாது. மாவள பழம் தோண்டி பச்சிட வேண்டியது. எதுக்கு சொல்றேன்? இந்த நாடு நகரம் உப்பு சட்டி கல் வரகோடு வரகாடு அடுத்த ஏமல் தான் இருக்குது. உங்க பேர்ல தான் இருக்குது. என் மேல இருந்தானா என் மனைவி மேல இருந்தானா? ஆமா. இப்போ என் மண்டாட்டி மேல ஏற்றி வச்சுட்டு போறேன். ஐயோ ஏங்க அதெல்லாம் வேணாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏங்க பாக்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இப்ப மொத்தத்தையும் எழுதி வாங்கிக்கணும். பொண்ணு புள்ளைலாம் தெரிச்சுட்டு நாட்டை விட்டு தெரிச்சுட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன? வேணாங்க. ஐயா இந்த நாட்டை ஏற்றி நான் மருந்து கஷ்டப்பட்டு நான் பாயாண்ட போய் மருந்து வேணாந்து கொடுக்குறேன். நான் இந்த நாட்டை ஏற்றி தரேன். நான் கேள்வி பையன் ஏற்றி வாங்கி பண்ணித்தரேன். நீங்க அடி கேள்வி ஏய் அம்மால உன்னை மூஞ்சில குத்தி விடணும். அப்புறம் என்னடா பையா? நான் வாங்கி தரேன். நீ கம்முனு அம்மாவும் காரணத்தோட தானே கம்முனுக்குது. என்ன சொல்றியா? 8 மணி வாங்கிக்கணும். ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல வகுத்துக்கு சோறா துண்டா. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி நாசுக்காதான் வாங்கணும். அவசரப்படாத. சரி நான் என்ன பண்றேன்? நான் இப்போ பத்திரம் எடுத்துன்னு வரேன். பத்திரம் ஆமா. எழுது. ஓ நான் எதை சொல்றேனோ அதை அப்படியே எழுதணும். சரி ஐயா. ஏமா புனி எதுக்கு? அடடா என்னடா ஒரு மகாராணியா தெரியல. இந்த நாட்டுக்கே மகாராணிடா. இப்ப அவங்களுக்கு போய் குனியே அப்புறம் முட்டி போடுன்ற. அடடா எங்க குனி ரெங்க குஞ்சான்னா போடு. சொல்லமா எதனா ஒன்று வச்சு எழுதணும். மாமா டேபிள் இல்லம்மா. டேபிள் கிடையாது. நம்ம வேலைக்கு தான் பாடு போடுறோம் நம்மளுக்கு குழந்தை. அப்படியா? நீ குனி போதுமா? இப்படி குனிடி திரும்பியா? ஏய் தவிடா நானா குத்த போறேன். திரும்பி குனிடியே. குடியார பார்த்த மாதிரி போ. ஏய் எப்படி குனிறீங்க? இன்னும் கொஞ்சம் குனி. ஏய் நீ குனிஞ்சு காட்டுறா. இன்னும் கொஞ்சம் குனி. அம்மா இப்பதான் வார்த்த மாதிரி. வா ஐயோ முதுவாயா இது. அப்படியே வால் பட்டில விட்டா போதும். 3 வீட்டுக்கு வாசக்கால ஜன்னல அடியில ஒரு ஆப் அடிக்கலாம். ஏய் வேலை ஆகட்டா. ஐயா போதை தெரியுது அவருக்கு. போதை தெளிட்டா. ஐயோ காலைல போனா 250 கேட்பாங்களே. பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி இல்ல, வட்டமான சுழி. பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி. விஜயபுரி நாடு. விக்கிரவண்டி நாடு. விக்கிரவண்டி இல்ல, பக்கத்துல அது என்ன ஊர்? அது முண்டையம் பாக்கம். கண்டாய் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. ஆடா மை காலியாகி போயிடுச்சு. என்னடா அதுக்குள்ள வாடா. விஜயபுரி வச்சிர மைட்டப்பா. வச்சிரனாங்க. ஐயா விஜயவர்மன் மன்னர். விஜயவர்மன் மன்னர். விஜய் வேறு அவர் வெட்டி வேறு விக்கிறாரு. விஜயவர்ம மன்னர். மன்னர். இந்த நாடு. இந்த நாடு நகரம். நகரம் இல்ல ஊர்னு போவோம். நாடு நகரமா? நாடு நகரம். 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 உப்பு சட்டி. உப்பு சட்டி. ஜட்டி ட்ரவுசர் பேண்ட் மூஞ்ச பத்தியாதுங்க. உப்பு சட்டி. உப்பு சட்டி. உப்பு சட்டி. கல் விறகோடு. கல் உருவோடு. உருவோடு விறகோடு. விறகோடு. என் மனைவி ஆரவல்லிக்கே சொந்தம். இல்ல ஐயா, உங்க மனைவி ஆரவல்லின்னு சொன்னா உங்க மகன் திரும்பி வந்தாலும் வருவான். நாட்டை அவன் வாங்கி போயிடுவான். அப்படி வேணாம், ஆரவல்லிக்கே சொந்தம் எழுதுறேன் நான். அப்படி ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். ஆமா, வெள்ளி இல்ல, தங்கம் பித்தளை.
ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். என் சுய நினைவுடன் எழுதி கொடுத்த என் சுய நினைவுடன் எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம். சுத்திர விக்கிர பத்திரம். ஆமா, நவகிரகம். சுக்கரம் விக்கிரம் புதன் சமானி பத்திரம். இப்படிக்கு சாட்சிகள். சாட்சி. ஐயா ஏந்திரமா சென ஊசி போட்டு வச்சுவா. ஐயா நான் எதை சொல்லணும் அதை கரெக்டா எழுதிட்டியா? எல்லாமே ஏற்றிட்டு நான். அது குறையிலையே? குறையா கிடையாது. சரி, சாட்சி போடு. ஓ சாட்சி போடுப்பா. போதுமா? போதுமா? டேய், என்ன பண்ற? டேய் சாஞ்சிக்கிட்டு போட சொல்ல, சாட்சி கையெழுத்து. அவர் தான் சொன்னாரு சாஞ்சி போடணும். ஐயா இப்படிக்கு உன் பேரு சொந்த பேர் எதுனும்? சத்யா. ஐயா நீங்க கையெழுத்து போடுங்க. நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களை தூக்கி போய் வச்சிருவோம். வயசாகி போச்சு இல்ல, நடக்க முடியாது, அதனால தூக்கி போய் தங்க வச்சுட்டு வருவான். தெரிஞ்சா பத்திரம் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஐயா கோமணம் கட்டிக்கிறீங்க இல்ல ஒரு பேச்சுக்கு தான். அரவல்லி என்னங்க நாட்டு மக்கள் யாராகலாம் எப்படி சொல்லுவாங்க? யார் அது? மகாராணி. நாட்டுக்கு மகாராணி. ஆமா. என்னங்க இப்பதாங்க என் மனசே குளிர்ந்திருக்குது. ஆமா, இப்போ இந்த நேரத்துல உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? என்னங்க